ஹலோ ஆல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 5 எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த இன்றைக்கி பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 பவர் 5, 3 பவர் 5, 7 பவர் 4 அண்ட் 11 பவர் 4. ஸோ நம்ம இந்த 4 சம்ஸ்க்கும் நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் 2 பவர் 5க்கு. ஸோ 2 பவர் 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 multiplied by itself 5 times. So 2 5 times multiply பண்ணுறோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. So நம்ம 4 into 4 into 2 எழுதலாம். 4 4s are 16, 16 into 2 32. Next 3 power 5. So 3 into 3 into 3 into 3 into 3 5 times. So 3 3s are 9, again 3 3s are 9, then 3. So 9 9s are 81, 81 into 3, 1 3 is 3, 8 3s are 24. Now 7 power 4. So 7 multiplied by itself 4 times. So 7 7s are 49, 49 into 7 into 7. Instead of multiplying 7 into 7, we can take one digit multiplication directly. So அப்போ நம்ம இங்கே 9 7 multiply பண்ணிங்கன்னா 9 7s are 63, remaining 6 carry, 4 7s are 28 plus 6, 28 after 6, 34. So 34 into இந்த 7 நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் we have to multiply by 7. 3 7s are 21, remaining 2, 4 7s are 28 plus 2 30, remaining 3, 3 7s are 21 plus 3 24. So the answer is 2401. Next 11 power 4. 11 into 11 into 11 into 11. இப்போது இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். we know the Pascal triangle, powers of 11. இது எப்படி பண்ணணும் பில்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 11 போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரீம் நம்பர் ஷுட் பி 1ஆக இருக்கணும். மிடில் நம்பர் என்னவாக இருக்குன்னா இதோடைய சம் ஆட் பண்ணி போடணும். இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 2. ஸோ இது 11, இது 11 ஸ்கொயர். அடுத்தது எப்படி போடலான்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமில் 1 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 1331 இஸ் 11 கியூப். அப்போ 11 பவர் 4 எப்படி போடலாம்? இதே தான் 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4, அகெயின் லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் 1. ஸோ இதுதான் 11 பவர் 4. இது வந்து ஈஸி ட்ரிக். ஸோ இது ஒரு இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் டைரெக்டாக எழுதலாம். இருந்தாலும் நம்ம இதுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். 121 இன்ட்டு 11 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 111 இஸ் 11, ரிமைனிங் 1, 2 11s are 22 ப்ளஸ் 1 23க்கு 3, ரிமைனிங் 1, 111 இஸ் 11, 11 ப்ளஸ் 1 12. சாரி, இங்கே கேரி வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். ஸோ 111 இஸ் 11 ப்ளஸ் 2 13 வந்துடும். ஸோ இது 11 கியூப் வந்துருச்சுங்களா? நம்ம இன்னொரு 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம இந்த 11ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 11 அப்படியே தான் இருக்குது. சரி, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 111 இஸ் 11, ரிமைனிங் 1, 3 11s are 33 ப்ளஸ் 1 34க்கு 4, ரிமைனிங் 3 கேரி, 3 11s are 33 ப்ளஸ் 3 36க்கு 6, ரிமைனிங் 3 கேரி, 111 இஸ் 11 ப்ளஸ் 3 14. ஸோ இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.